அவையில் இருந்து அதிமுகவினர் வெளிநடப்பு செய்திருக்கின்றனர். ஒரு கலவரத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டே சட்டசபைக்கு வந்திருக்கிறார்கள் என்று முதலமைச்சர் குற்றம் சாட்டியுள்ளார். இது குறித்தான முழு விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இணைகிறார். சிவகுமார், வணக்கம். இது குறித்தான கூடுதல் விவரங்கள். சட்டப்பேரவையோட 2வது நாள் கூட்டமானது இன்னைக்கு நடைபெற்ற காலையிலிருந்து நடைபெற்று இருக்குது. இதுல ஒரு கரூர் சம்பவம் மட்டுமல்லாது பல்வேறு சம்பவங்கள் நோக்கி அதிமுகவினர் கடும் குரல் எழுப்பிய நிலையில தற்போது வெளிநடப்பு பண்ணியிருந்தாங்க. இதை முதல்வர் கடுமையாக விமர்சித்திருக்கிறார். என்னன்னு பாத்தீங்கன்னா, அவை முன்னவரான துரைமுருகன் என்ன சொன்னார்னா, முதல்வர் ஒரு அறிக்கையை படிச்சாரு. இதுல எதிர்கட்சியினர் அந்த அறிக்கையில தவறு இருந்தா சுட்டி காட்டலாம், ஆனா அதையெல்லாம் செய்யல. ஏனென்றால் ஒரு எழுத்து கூட தப்பு என சொல்வதற்கு திராணி இல்லாம வெளியே சென்றிருக்கிறாங்க. அதிமுக உறுப்பினர்கள் திருந்த வேண்டும் அப்படின்னு சொல்லி துரைமுருகன் தெரிவித்த நிலையில முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு நபர் ஆணையம் அமைத்த பின்பு அதிகாரிகள் ஏன் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றதுன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்புறாரு. ஆனா தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம் குறித்து ஆணையம் அமைக்கப்பட்ட பின்னர் முதலமைச்சரே இருந்தவரே பேட்டி அளித்தாரு. ஒரு கலவரம் செய்ய வேண்டும்ங்கிறதுக்காகவே திட்டமிட்டு சட்டசபைக்கு அதிமுக வந்திருக்கிறார்களும், அவர்கள் கட்சியை சார்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டால் கூட இப்படி குரல் வந்திருக்குமான்னு தெரியலன்னு சொல்லுவேன். கூட்டணி சரியாக அமைய மாட்டேங்குது, மகா கூட்டணி மெகா கூட்டணி என என்ன கூட்டணி அமைச்சாலும் பலன் தராதுன்னு தெரிவித்ததோடு இல்லாம போராட்ட குணம் கொண்ட பலர் தலைவராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், உலக தலைவர்களாக ஆகியிருக்கிறாங்க, வரலாற்று மறையாதவர்களாக இருக்கிறாங்க. இந்த விபத்துல யாரையும் மாற்று கருத்து கூற முடியாது அப்படின்னும், சிலர் பிணத்தின் மீது ஏறின அரசியல் செய்து கொண்டிருக்கின்றனர் அப்படின்னு சொல்லி செல்வ பெருந்தகை தெரிவிச்சிருந்தாரு. சில தலைவர்கள் ராமாயண மகாபாரதத்துல வீக்கா இருக்கிறார்கள் என்றாலும் மேத்தமெட்டிக்ஸ்ல வீக்கா இருக்காங்கன்னு சொல்லி காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் அதனோட தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவிச்சிருக்கிறாரு. உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள குழுவில் 2 IPS அதிகாரிகளை நியமிக்கும் முடிவுல தமிழ்நாடு அரசு நிச்சயமாக உயர்நீச்ச நீதிமன்றத்தை அணுகும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் தெரிவிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி ஒரு நபர் ஆணையம் அமைத்த பின்பு அதிகாரிகள் ஏன் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்புறாரு. ஆனா தூத்துக்குடி சம்பவத்தை முன்னிறுத்தியே இந்த மாதிரி பண்ணாங்க. தூத்துக்குடி சம்பவம் முன்னிறுத்தி அந்த ஆணையம் அமைக்கப்பட்ட போது முதலமைச்சராக இருந்தவர் தான் பேட்டி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி தெரிவித்த ஒரு சூழ்நிலை தற்போது நிலவிட்டு இருக்குது. மேலும் அதிமுக தரப்புல தமிழக வெற்றி கழகத்தை கூட்டணிக்காக இழுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நிலவரதுனாலதான் இந்த மாதிரி இவங்க அடுத்தடுத்து கேள்விகள் எழுப்பிட்டு இருக்காங்க. அதாவது அவங்க அதை ஒரு பெருசு குற்றச்சாட்டா அவங்க சொல்றது இல்லை அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறதோட இல்லாம சட்டப்பேரவையிலிருந்து இன்னைக்கு வெளிநடப்பு செஞ்சிருக்கிற ஒரு சூழ்நிலையில கரூர் சம்பவத்தை பேச அனுமதிக்கல அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு எழுப்புறாரு. ஆனா முழுவதுமாக 1 மணி நேரத்திற்கு மேலே அவங்க பேசியிருக்கிறாங்க. ஆனா இவ்வளவு பேசிட்டு இவங்களை பேச விடலைன்னு சொல்றது எந்த வகையில நியாயம் அப்படின்னு சொல்லி திமுக தரப்புல ஏற்கனவே அதுக்கு கூறியிருந்தாங்க. இதனை கண்டித்து தற்போது அதாவது அந்த கரூர் விவகாரம் மொத்தம் 4 நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த சட்டமன்ற கூட்டத்துல இன்னைக்கு 2வது நாள், அதாவது கரூர் ஸ்டாம்பேட் உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்களை இன்னைக்கு முன்வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி திமுக தரப்பு தெரிவிச்சிருந்த நிலையில 9:30 மணி அளவுல இந்த பேரவை கூடிச்சு. பேரவை கூட ஆரம்பிச்ச உடனே இந்த கரூர் விவகாரம் தான் கையில் எடுக்கப்பட்டது. கரூர் விவகாரத்துல எதற்காக இவ்வளவு அவசரமா அவசரமா பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது, எதுக்காக 2 டேபிள் இருக்கும்போது எப்படி 38 பேருக்கு நீங்க ஒரு 5-6 மணி நேரத்துல பண்ண முடிஞ்சது? ஏன்னா ஒரு பிரேத பரிசோதனை பண்றதுக்கு 1.5 மணி நேரம் ஆகும். ஆனா நீங்க எப்படி 8 மணி நேரத்துக்குள்ள 35 பேருக்கு அதாவது 40 பேருக்கு எப்படி உங்களால அந்த உடற்கூறாய்வு பண்ண முடிஞ்சது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் எழுப்பிய நிலையில கேள்விகளுக்கும் பதில்களுக்கும் ஈடு கொடுக்கிற வகையில அதிமுக திமுகவினரிடையே ஒரு கடுமையான ஒரு வாக்குவாதம் சட்டப்பேரவைக்குள் நடைபெற்று இருந்தது. இதனை தொடர்ந்து தற்போது அந்த எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர் சந்திச்சிட்டு இருக்கிறாரு. எதிர்கட்சியினர் பேசிய பிறகுதான் முதல்வர் பதில் அறியணும் அப்படின்னா இப்போதெல்லாம் எப்பவுமே நடக்காது அப்படிங்கிற மாதிரியும், சட்டப்பேரவையில பேசிட்டு இருக்கும் போதே சம்பந்தம் இல்லாம, அதாவது சட்டப்பேரவையில பேசிட்டு இருக்கும் போதே வெளிநடப்பு செஞ்சிருக்கிறோம் நாங்க, ஆனா நாங்க பேச வர்றதுக்கு கூட அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதாவது நாங்க பேசுறதுக்கு கூட அவங்க டைம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க பேசுறதே பேசிட்டு இருக்கிறாங்க, எங்களை பேச விடல அப்படின்னு சொல்லி அவர் தரப்புல தெரிவிக்கிறது. தொடர்ச்சியா அந்த சட்டப்பேரவை ஒரு கடும் அமளிக்கு பிறகு தற்போது அதிமுக வெளிவந்திருக்கிறாங்க. தொடர்ச்சியா, அதாவது ஏற்கனவே இந்த மாதிரி உள்ள சமயங்கள்ல அரசு முறையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிற ஒரு சூழ்நிலையில தற்போது அந்த சட்டப்பேரவையிலிருந்து முற்றிலுமாக அதிமுக தற்போது வெளியே செய்தியாளர்கள் சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. தொடர்ச்சி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தங்களை ஒரு முறையானபடி அணுகவே இல்லை. அதாவது தாங்கள் குறிப்பிட்டு கேட்கக்கூடிய எந்த கேள்விகளுக்குமே திமுக பதில் சொல்லல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க தரப்புல சொல்றதே சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கறதோட இல்லாம எங்க தரப்புல உள்ள குற்றங்களை தான் சுட்டி காட்டுறதுக்கு அவங்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்றதோட இல்லாம செருப்பு, அதாவது இப்போ அதிமுக தலைவர் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது
கரூர் செருப்பு வீசப்பட்ட பிறகு ஏற்பட்ட நெரிசல்ல 41 பேர் பலியான ஒரு சூழ்நிலையில எப்படி இவங்களால உடனடியாக அந்த கட்டத்துக்கு வந்து செய்ய முடிஞ்சது அப்படின்னும், அதே மாதிரி தமிழக வெற்றிகளின் தரப்புல உள்ள கூட்டத்திற்கு எந்த விதமான உரிய பாதுகாப்பு வழங்கவில்லை, அதனாலதான் இந்த கூட்டத்துல இவ்வளவு பிரச்சனைகள் நடந்தது அப்படின்னு சொல்லி எதிர்கட்சி தரப்புல கடுமையாக வந்து முன் வச்சிட்டு இருக்கிறாங்க. அதாவது கடுமையான ஒரு குற்றச்சாட்டுகளை முன் வச்சிட்டு இருக்காங்க. ஆனா போலீஸ் பாதுகாப்பானது முறையானபடி வழங்கி இருந்தா இந்த 41 பேர் பலியாகி இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அதிமுக தரப்புல வந்து தற்போது தெரிவிச்சிட்டு இருக்காங்க. எதிர்கட்சி தலைவரான தன்னை பேசுறதுக்கு அனுமதிக்கிறோம்னு சொல்லிட்டு முதல்வரே பேசிட்டு இருக்கிறாரோ, அதே மாதிரி பாத்தீங்கன்னா தங்களை பேசவே விடுறது இல்லை அப்படின்னு சொல்லி அதிமுக தரப்பு தொடர்ச்சியாக குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு இருக்குது. அதாவது கரூர் நெரிசல் கூட்டத்தை மட்டுமே தற்போது முன்னிறுத்தி அதனை அடிப்படையிலே தற்போது வந்து அந்த சட்டப்பேரவையில 2வது நாள் கூட்டத்தை வந்து அதிமுகவினரும் திமுகவினருக்கும் இடையே கடுமையான காரசாரத்துக்கு பிறகு தற்போது அதிமுகவினர் வந்து வெளிநடப்பு பண்ணி அதன் அடிப்படையில் தற்போது வந்து சட்டப்பேரவை திமுகவினர் வைத்து நடக்கப்பட்டிருக்குது. பவித்ரா.